லைஃப்லேயும் பிடிச்ச ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரெயின் ஜேர்னி தான். ரொம்ப ஹாப்பியாக அப்படியே விண்டோ பக்கத்தால் உட்காந்துட்டு நேச்சரை ரசிச்சுட்டு டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து வர நியூ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ட்ராவல் பண்ணுறது இந்த ட்ரெயினில் மட்டும்தான். அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. அங்கிள், ரெண்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கொடுங்க. இப்ப பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தாச்சு. இன்னைக்கு ட்ரெயின் ரிலேட்டடா சில பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இந்தியாவிலேயே அதிகமான எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்டே ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட்ல 12.5 lakhs எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க. இந்தியால ட்ரெயின்ல மட்டும் 1 இயருக்கு 500 crore people டிராவல் பண்றாங்க. இப்ப ட்ரெயின் என்ஜினை பத்தி பார்க்கலாம். ட்ரெயின் என்ஜின்ல 3 டைப் இருக்கு: ஸ்டீம் என்ஜின், டீசல் என்ஜின், எலக்ட்ரிக் என்ஜின். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எலக்ட்ரிக் என்ஜின். இந்த எலக்ட்ரிக் என்ஜினோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜினுக்கு ஃபியூவலே தேவைப்படாது. ஸோ நம்ம ஃபியூவலுக்காக எந்த கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இதனால ஏர் பொல்யூஷன் இல்லை. இதில் வேஸ்ட் மெட்டீரியல் எதுவும் வராது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஹை ஸ்பீட். எலக்ட்ரிக் என்ஜின் மேலேருந்து வர பவர் லைன்ல இருந்து 25,000 volt ஏசியை ரிசீவ் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிவைஸுக்கு பேரு பேண்டோகிராஃப். இதுதான் ட்ரெயினுக்கு மேலே இருக்கிற பவர் லைனையும் ட்ரெயின் என்ஜினையும் கனெக்ட் பண்ற டிவைஸ். இந்த பிக்சர் மூலமா பேண்டோகிராஃப்ல என்னென்ன பார்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ட்ராக் கேஜ் பத்தி பார்க்கலாம். 2 railsோட இன்னர் டிஸ்டன்ஸ் தான் ட்ராக் கேஜ்னு சொல்றாங்க. இந்தியால 4 டைப் ஆஃப் ட்ராக் கேஜ் இருக்கு: ஸ்டாண்டர்ட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ், ப்ராட் கேஜ். ரயிலோட இன்னர் டிஸ்டன்ஸ் ஸ்டாண்டர்ட் கேஜுக்கு 1435 மில்லிமீட்டர், மீட்டர் கேஜுக்கு 1000 மில்லிமீட்டர், ப்ராட் கேஜுக்கு 1676 மில்லிமீட்டர், நேரோ கேஜுக்கு 610 மில்லிமீட்டர் டு 762 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் ட்ராக் பேலஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ட்ராக்கை சுற்றி இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோனுக்கு பேர் ட்ராக் பேலஸ்ட். இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஸ்டோன் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கிறனால ஒவ்வொரு ஸ்டோனும் இன்டர்லாக் ஆயிரும். ஸோ ட்ராக்கை நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஈஸியாக ரெயின் வாட்டர் ட்ரெயின் ஆகிரும். இந்த இடத்துல எந்த பிளான்ட்டும் வளராது. ட்ரெயினோட சவுண்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ட்ரெயினோட ரெயிலில் ஒவ்வொரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கும் ஒரு கேப் விட்டுருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஹாட் சீசனில் ரெயில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த கேப் விட்டுருக்காங்க. இந்த கேப் இல்லைன்னா ரெயில் சைட் வேல பெண்ட் ஆயிடும். அதனால் ட்ரெயின் டீரெயிலிங் ஆயிடும். ஸோ ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கேப் விட்டே ஆகணும். ட்ரெயினோட வீலும் ரெயிலும் எதில் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல். அதுவும் என்ன டைப் ஆஃப் ஸ்டீல்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை நோக்கி லைஃப்லையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் டார்கெட்டும் பயணமும் சிறப்பாக அமையட்டும்.